கற்பழிப்புக்கு எதிராக ஏன் நாம் கும்பிடுவதில்லை? ஏன் அதற்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? எதிர்ப்பு வரும் என்றா, திட்டுவார்கள் என்றா, விமர்சிப்பார்கள், கேலி செய்வார்கள், இவர்களுக்கு வேற வேலை இல்லை என்று பேசுவார்கள் என்றா, எதற்கும் அஞ்சாதவர் தான் இப்ராஹிம் நபி. அசத்தியத்தை கண்டு அணு அளவு கூட, அசத்தியத்தை பார்த்த அணுவின் ஒரு அளவு கூட அஞ்சாத மிகப்பெரிய தியாக தலைவர். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம உணவு தட்டில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாள் எப்படி கொண்டாடணுங்கிறது தான் காட்ட போகிறேன். எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி பெருநாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 10 முட்டை பிராசப்பம், 20 முட்டை வட்டலப்பம், இப்படி தான் அன்றைக்கி நாள் போயிட்டு இருந்துச்சு. எப்போவுமே நீங்களெல்லாம் என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்த இந்த நாகூருடைய பாரம்பரிய பிராசப்பம் லாங் வீடியோவில் கொடுத்தேன். நிறைய பேருக்கு யூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறவங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலகாரங்கள்லேயே ரொம்ப எளிமையானது சீனி வடை, அதுவுமே இந்த தடவை பண்ணியிருந்துச்சு. சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் 10 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் பெருநாள் கொண்டாடியாச்சு. ஏன்னா எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்க ஊரில் இல்லாத பெருநாள் தான் இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடினது. அதுக்காக அவங்க கிளம்ப முன்னாடியே எல்லா மாதிரி பலகாரமும் செஞ்சு அவங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தோம். அதனால் நிறைய பலகாரம் இந்த பெருநாளுக்கு நாங்கள் வெளியே தான் வாங்கியிருந்தோம். 20 முட்டையில் வட்டலப்பம் வைக்கிறதுக்காக ஒரு வட்டி கொண்டு நான் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அதை வச்சு வைக்கிற சட்டி தான் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பெருநாள்களுக்கு காலையில் நாட்டுக்கோழி தான் இருக்கும். பகல் சாப்பாட்டில் மட்டன் எடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால காலையில் நாட்டுக்கோழியை வச்சு கிரேவி பண்ணிடுறது. அதுவுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் அதிகப்படியான நாட்டுக்கோழி ஆக்க போகும்போது குக்கரில் ஆக்காமல் இந்த மாதிரி சட்டியில் ஆக்குனீங்கன்னா கறி கலராமல் அழகாக கிடச்சிரும். மறுநாள் நைட்டு ஃபைனலி ஜாலரையும் வீசி வச்சாச்சு. இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கிச்சனை விட்டு வெளியாகிறதுக்கு நைட்டு 1லேருந்து 2 மணி ஆகிடுச்சு. காலையில் பெருநாள் தொழுகைக்காக பசங்களையும் ரெடி பண்ணிக்கிட்டு நபி வெளி பேணி திறந்த வெளியில் தொழுவணுங்கிறதுக்காக மைதானத்துக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புனதுனால நம்மளுக்கு இன்றைக்கி ஈஸியாகவே இடம் கிடச்சிருச்சு. செகண்ட் ரோலையே உட்காந்து தக்பீர் சொல்லிட்டு தொழுவிட்டு எல்லா பயானையும் கேட்டுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சுட்டு மைதானத்தை விட்டு கிளம்பணும். எல்லாருடைய அமல்களையும் இறைவன் பொருந்தி கொள்வான். அதுக்கப்புறம் என்ன, டைரெக்டாக பசியார தான். லாத்தா ஃபேமிலி எல்லாருமே இல்லைங்கிறதுனால அவங்களெலாம் பார்க்குறதுக்காகவே தான் இந்த வீடியோ நான் பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஷார்ட்ஸில் நீங்கள் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஜாலர், வட்டலப்பம், பராசப்பம், பனியான் வகைகள், சேமியாங்கஞ்சி எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம்லாம் அஸ் யூஸ்வல் எப்போவுமே செய்கிற மாதிரியே செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். இது இல்லாமல் தம்பி ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃப்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸு, டெசர்ட்ஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ட்ரெடிஷ்னல் பலகாரம்லாம் லாத்தா வீடு இல்லாமல் எல்லாமே நானும் அம்மாவும் தனியாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வருஷம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் இறைவன் சிறப்பாக்கி கொடுத்தான். குலோப் ஜாமுன், முட்டை மிட்டாய், ப்ரௌனி, மேங்கோ தரமஸ், அப்புறம் சீஸ் கேக்கு, இதெல்லாம் அண்ணன் ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, அண்ணன் பொண்ணுலாம் தனித்தனியாக செஞ்சுருந்தாங்க. எல்லா பீஸ்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு குர்பானி கொடுத்து அதன் கறிகளையும் உரியவர்கள்ட்ட கொண்டுக்கிட்டு போய் சேர்த்தாச்சு. எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுருவோம். இன்றைக்கி அண்ணன் ஒய்ஃபும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து தான் பிரியாணி போட்டிருந்தாங்க. நான் கறி இப்போ விடுற வேலையில் இருந்துட்டேன். ஹஜ்ஜு பெருநாள் பிரியாணி அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். கறி அதிகமாக இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எப்பவும் போகிற மாதிரி காரைக்கால் பீச்சுக்கு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நிறைய ஃபன் கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், கடை நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி அவங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம். வீடியோக்குன்னு இல்லைண்டாலுமே எப்போவுமே எங்கள் வீட்டு பெருநாள் இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது 1-2 கூட குறைச்சலாக இருக்குமே ஒழிய எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நீங்கள் என்னுடைய லாஸ்ட்டு பெருநாள் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸில் ரிங் போடுவாங்கள்ல, அதில் போய் என் பையனும் ரிங் போட்டு ஒரு தாஜ்மஹாலும் ஒரு சிங்க பொம்மையும் ஜெயிச்சுக்கிட்டு வந்தான். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய திருமஞ்சலில் விளையாடிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட் காரை மெரினாக்கு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது ஒரு கப்பல் ஷேப்பில் இந்த ஸ்பாட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. உள்ளக்க குட்டி குட்டியாக நிறைய கடைகள் இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த கிம்ச்சி டவர்னு இந்த நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, ஹனி சிக்கன், கல் தோசை, அது இதுன்னு பசங்க நிறைய ஆர்டர் போட்டு எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
எப்பவும் போல் இதே மாதிரியே இருக்கணுங்கிற துவாவோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கடைசியில் எனக்கு கோல்ட் காஃபின்னு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். 3 மாதத்துக்கு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இது 2வது மாதம் ஃபைனலில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்னால இன்றைக்கி என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியல. நாளைக்கு இல்லைந்து நாளை அன்னைக்கு எப்படியாவது நான் வீடியோ எடுத்து நான் அதை போஸ்ட் போட்டுடுறேன். யார் மே மாதத்துடைய கிவ்அவே வின்னருங்கிறத. இந்த மாதத்து வின்னருக்கு இதுதான் ப்ரைஸ். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.